ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்ம சேனலோட சக்ஸஸ் எவ்வளோ விஷயத்தில் சந்தோஷமான தருணங்களில் நீங்கள் என் கூட கலந்துக்கிட்டீங்க. பட் இப்போ நான் ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும்போது என்னோட துக்கத்திலையும் நிறைய பேர் விர்ச்சுவலாக கலந்துக்கிட்டது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே என்னோட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வையும் கொடுத்துச்சு. ஸோ ஐ எம் வெரி சாரி, நான் இவ்வளவு லாங்காக வீடியோ போடாமல் இருந்ததில். உங்களுக்கு தெரியும், நான் கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன். பட் இப்போது சூழ்நிலை அம்மா இல்லாதனால எனக்கு அப்படியே மைண்டு ஒரு ஹேங் ஓவராக இருந்தது. இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வருது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வழக்கமாக நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் என் கூட இருந்ததுக்கு மிகவும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம இந்தியாவோட தலைநகரம் நியூ டெல்லியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட அந்த நியூ டெல்லியில் பிரீத்தி ரத்திங்கிற ஒரு சின்ன பொண்ணு பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆம்பிஷன் இருக்கு. என்னன்னா, நர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுலே அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி இந்த பிரீத்திக்கு நர்ஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. நர்ஸ் அப்படின்னா ஒரு கமர்ஷியலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நர்ஸ் ஆகணும் இல்ல, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆர்மியில் சோல்ஜர் இன்ஜுரி ஆகும்போது நம்ம மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், இல்லை மிலிட்ரி எம்ப்ளாயிக்கு கொடுக்கறது, இல்லைனா நேவி ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நாட்டோட பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்கணுங்கிறதா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருந்துட்டு இருக்கு. அந்த லட்சியத்தை நோக்கி தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்கிறாங்க. ஸ்கூல் படித்து முடிச்ச உடனே டெல்லியில் லக்ஷ்மி பாய் பத்ரா காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற ஒரு காலேஜில் நர்சிங் படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நர்சிங் படிச்சு முடிச்சு அவங்க வாழ்க்கையில் இருக்க லட்சியத்தை அடையிறதுக்காக நம்ம இந்தியன் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது மும்பையில் இருக்கிற இந்தியன் நேவி ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங், ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு வருது. உடனே அதுக்கு ஆர்வமா அப்ளை பண்றாங்க. அதுக்கு இன்டர்வியூ நடக்குது. ஃபைனலா அதில் செலக்ட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. தான் வாழ்க்கையில எந்த லட்சியத்தை நோக்கி பயணம் செஞ்சோமோ அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டோம். நம்மளுக்கு இந்தியன் நேவி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்சிங் ஆபீசரா வேலை கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பி ஆச்சு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, அந்த போஸ்டிங் இவங்களுக்கு மும்பைல கிடைக்குது. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே நியூ டெல்லியில. அப்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. என்னடா இது, ஒரே பொண்ணு நம்ம டெல்லியில படிக்க வச்சோம், இங்கேயே ஒரு நபரை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து டெல்லியில இருந்தா சேஃபா இருக்குமே, இப்போ மும்பைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றாளேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தா கூட, சின்ன வயசுல இருந்து இந்த பிரீத்தி எதுக்காக ஆசைப்பட்டாங்களோ அந்த லட்சியத்தை அவங்க அடைஞ்சதுனால அதுக்கு நம்ம தடை போட வேண்டாம்னு சொல்லி, சரிமா நீ சந்தோஷமா போயிட்டு வாங்குற மாதிரி வாழ்த்தி அனுப்புறாங்க. ஸோ இவங்களும் ஜாயின் பண்ற டேட் வருது. இவங்களுக்கு ஆஃபர் வந்தது மார்ச் மாதம் 2013 வருஷம். மே மாதம் 3ஆம் தேதி 2013 வருஷம் இவங்களை ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னா, டெல்லியிலேருந்து மும்பைக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ இந்த பிரீத்தியோட அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா ஃபர்ஸ்ட் டைம் போகிற, நீ தனியாக போக வேணாம், நான் உன் கூட வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ பிரீத்தியோட அப்பா மட்டுமல்ல, பிரீத்திக்கு ஒரு மாமா இருக்காரு, அப்புறம் அந்த மாமாவோட ஒய்ஃபு அத்தை, இவங்க 3 பேருமே இவங்களோட மும்பைக்கு வர்றேங்கிறாங்க. பிரீத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க, சரி ஓகே ஆசைப்படுறாங்க, சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணி இவங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 4 பேரும் நியூ டெல்லியிலேருந்து மே மாதம் 1ஆம் தேதி 2013 வருஷம் சாயங்காலம் ஒரு ட்ரெயின் புறப்படுது. அந்த ட்ரெயினில் ஆன் போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயினே பயங்கர பேக்கடாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும், அது என்னதான் ரிசர்வ் பண்ணியிருந்தா கூட ரிசர்வ் பண்ணாத நிறைய பீப்புள் இந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துப்பாங்க. பல டைம் நம்மளோட சீட்லேயே உட்காந்துப்பாங்க, நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ இவங்க ஏன்னா கம்பார்ட்மெண்ட் எப்படின்னா பேக்கடாக இருக்குது. இவங்களுக்கு லக்கிலி ரிசர்வ் பண்ணதுனால சீட்டு கிடைக்குது. பட் சுற்றி எங்கே பார்த்தாலும் நான் ரிசர்வ் பண்ணாத பீப்புள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் பயங்கர பேக்கடாக இருக்கு. ஸோ சாயங்காலம் நியூ டெல்லியிலேருந்து இந்த ட்ரெயின் மும்பையை நோக்கி பயணம் பண்ணுது. ஸோ பிரீத்திங்கிற இந்த நர்ஸ் 1000 கனவுகளோட டெல்லியிலேருந்து மும்பையை நோக்கி தன்னோட வாழ்க்கையோட லட்சியத்தை அடையிறதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறி போனாங்க. பட் இதுதான் அவங்களோட இறுதி பயணமாக இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த பிரீத்திக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பிரீத்தியோட வாழ்க்கையில் நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. 1000 கனவுகளோட இந்த ட்ரெயின்ல ஏறி போன அந்த பிரீத்திக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும்
திருப்பங்களும் நிறைஞ்ச நியூ டெல்லி அண்ட் மும்பையில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோல இருந்து பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல மிக முக்கியமான விஷயங்களை கத்துக்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி பிரீத்திக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்னதான் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துட்டா கூட 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு முற்றிலும் வித்தியாசமானது, அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. ஸோ இப்படி சாயங்காலம் ட்ரெயின் கிளம்பின கொஞ்ச நேரத்திலே அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பேக் ஆயிடுது. ஸோ எல்லாருமே அப்படி செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரீத்தி மட்டுமல்ல, பிரீத்தியோட ஃபேமிலியும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை உணர்றாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தா கூட நம்ம மனிதனுக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? யாராவது ஒரு நபர் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். நீங்க என்னதான் வேற டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருந்தா கூட பின்னாடி ஒரு நபர் நம்மளை பார்க்கறதுனா டக்குன்னு திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் பிரீத்திக்கு ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு நபர் தன்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களும் அந்த நபரை பார்க்குறாங்க. அந்த நபர் வந்து ஒரு தொப்பி போட்டிருக்கான், அவனோட கண்ணு வரைக்கும் அதை மறைக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி ஒரு ஷால் மாதிரி ஒரு பொருளை வச்சு அப்படி முகத்தையே மூடி மறைச்சிருக்கான். ஸோ அந்த நபரோட ஃபேஸை பார்க்க முடியல, கண்ணையும் பார்க்க முடியல. பட் ஒன்று மட்டும் தெரியுது, அந்த நபர் தொடர்ந்து பிரீத்தியை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்ல போகும்போது இந்த மாதிரி பசங்க 1000 பொண்ணுகளை பார்ப்பாங்க, தொடர்ந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். அதனால பிரீத்தி வந்து அதை பெருசா எடுத்துக்கல. பட் அதே டயத்துல பிரீத்தி கூட வந்து அவங்க அப்பாவும் அவங்க மாமா அத்தை எல்லாரும் இதை நோட் பண்றாங்க. இந்த நபர் தொடர்ந்து பிரீத்தியே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எரிச்சல் உணர்வா இருந்தா கூட இது வந்து பொதுவா ட்ரெயின்ல போறது, இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா போய் பார்க்காதடா இப்படிலாம் சொல்ல முடியாது. சரி என்னவோ நம்ம கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறோம்ட்டு அவங்களும் இதை பெருசா எடுத்துக்கல. ஸோ நைட்டு 10 மணி ஆகுது. நம்மளுக்கு தெரியும் ட்ரெயின்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி இந்த ட்ரெயின்ல ஒவ்வொருத்தரா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி நைட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. பிரீத்தியும் தூங்கிட்டாங்க. அந்த ட்ரெயின் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. ஃபைனலா அந்த ட்ரெயின் வந்து மும்பை ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆயிடுது. ஸோ காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து நிற்குது. எல்லாத்தரும் ஒவ்வொருத்தராக அப்படி இறங்கி போகிறாங்க. பிரீத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்குது. 2 நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் தூங்கலை, அதுவும் இந்த ட்ரெயின் ஜேர்னி வர. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட புதுசாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஹாப்பினஸோட அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க. அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்பா அத்தை மாமா எல்லாம் இறங்குறாங்க. ஸோ நம்ம ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கணும்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், அதுக்கப்புறம் மேலே கூடி ஏறி இறங்கி போவோம். அப்போ தான் வெளியில் போக முடியும். ஸோ இவங்க வெளியில் போய் டாக்ஸி எடுத்துட்டு இவங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருந்தாங்க. அங்க தங்குறதுக்காக போறாங்க. ஸோ ட்ரெயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் இறங்கும் போது பிரீத்தியோட அப்பா இறங்குறாரு. அவங்க அத்தை மாமா கடைசியில தான் பிரீத்தி இறங்குறாங்க. அவங்க அப்பா முன்னாடி நடந்து போறாரு, அவங்க அத்தை மாமா அடுத்து நடந்து வராங்க. பிரீத்தி வந்து கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடி நடந்துட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர டயர்டா இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரீத்திக்கும் அவங்க அப்பாவுக்கும் அது அத்தை மாமாவுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அப்படியே ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, தனக்கு பக்கத்துல க்ளோஸா ஒரு நபர் வர்ற மாதிரி. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ட்ரெயின்ல ஒரு நபர் தொடர்ந்து இப்படி பார்த்துட்டு இருந்தா பார்த்தீங்களா, மூஞ்ச சால்வ் வச்சு இப்படி மூஞ்ச மறைச்சிட்டு தொப்பி போட்டுட்டு அந்த நபர் வந்து அப்படியே பிரீத்தி பக்கத்துல நடந்து வர்றான். சிறிது நேரத்துல அப்படி பிரீத்தியோட தோள் மேல கை வைக்கிறான். கை வச்சு அவங்களை ஸ்டாப் பண்றான். இன்னும் பிரீத்திக்கு ஒண்ணுமே புரியல, யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முகமூடி அணிஞ்ச நபர் என்ன பண்றான், அவனோட பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறான். ஒரு பொருள் எடுக்கிறான். அந்த ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு, அந்த பொருளை இப்படி ஓப்பன் பண்றான். அப்படியே அந்த பொருள் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு, அதை அப்படியே இந்த பிரீத்தியோட மூஞ்சில ஊத்துறான். அவன் ஊத்துனது சாதாரண பொருள் இல்லை, ஒரு அமிலம், ஆசிட். அந்த பொருள் பட்டவனா இவங்களோட ஃபேஸ் எல்லாமே அப்படி நெருப்புல பட்ட மாதிரி எரிய ஆரம்பிக்குது. அந்த நபர் என்ன பண்றான், உடனே அந்த கண்டெய்னர் ஆசிட் அந்த கண்டெய்னரை கீழே போட்டுட்டு அப்படியே ஓடி போறான். பட் இவன் பண்ண எல்லாத்தையுமே நிறைய பேர் நோட் பண்றாங்க. ஈவன் அவன் திரும்ப ஓடும்போது அந்த முகமூடி விலகிருது, அவனோட ஃபேஸை கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் அதே டயத்தில் அவனை பிடிக்க முயற்சி பண்றாங்க. அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். பட் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட அலறல் சத்தம் அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷனை நிலைக்குலைய செஞ்சிருச்சு. முன்னாடி போயிட்டு இருந்த அவங்க அப்பாவும் அத்தை மாமா ஒரு செகண்ட் மிரண்டுட்டாங்க. இங்க பார்த்தா பிரீத்தி அப்படி
அப்படியே தரையில் விழுகிறாங்க. அவங்க அப்பா ஓடி வந்து அந்த பொண்ணை அப்படி தாங்கி பிடிக்கிறாரு. பட் என்ன ஆகுதுன்னா அந்த ஆசிட் வந்து பிரீத்தியோட ட்ரெஸ்ஸில் இருக்குல்ல, அந்த துகள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கையில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பிரீத்தியோட அப்பா, அவங்க அத்தை, மாமா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன காயம் ஏற்படுது. அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான எரிச்சல் உணர்வு ஏற்படுது. பட் அதே டயத்தில் திங்க் பண்ணி பாருங்க, அவ்வளவு அந்த அமிலத்தையும் முகத்தில் வாங்கியிருந்த பிரீத்திக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். அவங்க அப்பா அப்படி கத்தி கதறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அங்க இருக்க ரயில்வே ஆபீசர்ஸ் எல்லாரும் உதவிக்கு வராங்க. அப்ப எல்லாரும் ஹெல்ப் பண்ணி உடனே பிரீத்திய பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றாங்க. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடக்குது, பிரீத்தி மேல இந்த மாதிரி அமிலத்தை தூக்கி எறியும் போது அங்க வந்து ஒரு 15 வயசு பையன் இருக்கான். அவன் என்னன்னா அந்த பாட்டில்லாம் நிறைய போட்டு போவாங்கல்ல, குடிச்சிட்டு, அதாவது நிறைய சோடா பாட்டில், வாட்டர் பாட்டில் போடும்போது அந்த பாட்டில்லாம் எடுத்து அவன் கலெக்ட் பண்ணி அதை ஒரு எடைக்கு போட்டு சம்பாதிக்கிற ஒரு பையன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இப்படி அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இவன் வந்து அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கும்போது அந்த சின்ன பையன் மேலேயும் தெரிச்சிருக்கு. அப்போ இந்த நபர் ஓடும்போது அவனோட ஃபேஸை வந்து அவன் பார்த்துருக்கான். ஸோ இந்த நபருக்கும் காயம் ஏற்படுது. சமீர் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வர சொல்கிறான். பிகாஸ் அவனுக்கு காயம் ஏற்பட்டதுனால இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த சமீருங்கிற பையனும் இன்னொரு பையனும் இந்த அமிலத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போன அந்த நபரோட முகத்தை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான ஐ விட்னஸாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ பிரீத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க குரு நானக் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கு. அதே டயத்தில் பிரீத்தியை காப்பாற்றப்பட அவங்க அப்பா, அத்தை, மாமா, அப்புறம் அந்த ஐ விட்னஸ் சமீருங்கிற ஒரு பையன், அவன் ஃப்ரெண்டு, எல்லாத்துக்குமே சின்ன சின்ன காயம் இருக்கிறதுனால அவங்கள வந்து பாபா அப்படிங்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் பர்ன் யூனிட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி தீக்காயம் ஏற்பட்டாலோ, இந்த மாதிரி அமிலத்தால ஒரு ஆக்சிடென்ட்டோ, இந்த மாதிரி ஒரு கிரைம் ஏற்பட்டாலோ அந்த பர்ன் யூனிட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு காயத்தோடையோ ஒரு அமிலத்தன்மையோடய ஒருத்தவங்க வரும்போது அவங்களோட உயிரை காப்பாற்றுறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிரீத்தியை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் அந்த பர்ன் யூனிட் இல்லைங்கிறதுனால உண்மையிலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அங்கே இருக்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை இவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, இவங்கள பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மும்பையில் பக்கத்தில் இருக்க மசினா அப்படிங்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அங்க அந்த பர்ன் யூனிட்லாம் நிறைய இருக்கு. ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்குரிய எல்லா கருவிகளும் அங்க இருக்கு. டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அமிலம் அளவுக்கு அதிகமா இவங்களோட மூக்கு வழியாகவும் தொண்டை வழியாகவும் உள்ள போனதுனால அவங்களோட வோக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, இது முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருது. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, இவங்க உயிரை காப்பாத்துறது கஷ்டம், பட் பிரீத்தியோட உயிரை காப்பாத்தினா கூட அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதே டயத்தில் இவங்களோட காயத்தோட அளவு டெப்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் இருந்தாலும் டாக்டர் வந்து கண்டினியூஸா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே சில வாரங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கான்சியஸ் வருது. பட் என்ன இருந்தாலும் அவங்களோட வோக்கல் கார்டு இப்போ ஒர்க் ஆகல. அவங்களால பேச முடியாது. தன்னை அட்டாக் பண்ண வந்த நபர் யாரு, எப்படி இருந்தான் அப்படிங்கிற எந்த தகவலையும் அவங்களால காவல்துறைக்கு கொடுக்க முடியாது. பட் அப்படி இருந்தா கூட பிரீத்திங்கிறவங்க ரொம்ப தைரியமான ஸ்மார்ட்டான பொண்ணு அப்படிங்கிறதுனால இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நபர் தோள்பட்டையில கை வச்சு இப்படி திரும்பி பார்த்த அடுத்த நேரத்துக்குள்ள அந்த அமிலத்தை ஊத்திட்டு போனா. பட் இந்த ஷார்ட்டான டியூரேஷன்ல அந்த நபர் என்னதான் முகமூடி போட்டிருந்தா கூட அந்த நபரோட உடல் மொழியையும் அந்த நபரோட கண் விழிகளையும் இவங்க தெளிவா பார்த்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து போலீஸ் ஆபீசருக்கு சில தகவல் கொடுக்க முயற்சி பண்றாங்க. இவங்களால பேச முடியாது. பட் அவங்க வந்து இப்படி கையை காமிக்கிறாங்க, ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்று எழுத முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேனா பேப்பர் இப்படி கையை பிடிக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் இப்படி நடுங்குது. பட் இருந்தாலும் அவங்களோட தன்னம்பிக்கையில் ஏதாவது ஒரு தகவல் போலீஸுக்கு கொடுக்கணுங்கிறதுனால அந்த நபர் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான தகவலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது பிரீத்திக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்ட பிரீத்தியோட அப்பா, அத்தை, மாமா எல்லாருமே ரெக்கவர் ஆகிறாங்க. இதில் முதன்மை ஐ விட்னஸாக கருதப்படுற சமீர் அண்ட் சமீரோட ஃப்ரெண்டு 2 பேருமே ரெக்கவர் ஆகி வராங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சமீர் மட்டுமல்ல, நிறைய பேர் வந்து இந்த நபரை வந்து பார்த்துருக்காங்க. அதாவது அவன் அமிலத்தை தூக்கி அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறத்துக்கும் முன்னாடியும் அவன் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பவும் அவனோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்ததுனால ஒரு ஐ விட்னஸ் ட்ரெயின்லேயே அவனை சந்தேகமாக பார்த்துருக்காங்க. சில பேர் அவனோட மூவ்மெண்ட்டை பார்த்து அமிலத்தை அவன் த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்காங்க, அடிச்சுட்டு ஓடுறப்பையும் பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவனோட உண்மையான முகத்தை வந்து பார்த்துருக்காங்க. இப்போ அந்த நபர்கள் வாலண்டியராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கிரைமை பண்ண நபர் எப்படி இருப்பான்னு சொல்ல ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. இப்போ அந்த கம்பாசிட்
கம்பாசிட் ஸ்கெட்ச் வந்து போலீஸுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை பிரீத்தி கிட்ட போய் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு அந்த நபரை அடையாளம் கண்டு கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை பிரீத்திட்ட காமிக்கிறாங்க. பிரீத்தியால பேச முடியாது. அப்படியே அந்த கம்பாசிட் ஸ்கெட்சை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. அப்ப திரும்பவும் ஒரு பேனா பேப்பர் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதுல 3 பேர் எழுதுறாங்க. அந்த பேரை எழுதி முடிச்சவன டயர்டாகி திரும்ப மயக்கமாயிறாங்க. ஸோ அந்த பேர் எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சில ஏரியா பசங்களோட பேர் எழுதியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது, இந்த பொண்ணு 3 பேர் எழுதியிருக்கு, இவங்க எல்லாருமே நியூ டெல்லியில இருக்கவங்க, பட் இந்த பொண்ணுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது மும்பையில், இந்த பொண்ணு எதுக்கு அந்த 3 பேரோட பேரை எழுதியிருக்கு அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நடந்ததுனால இந்த கேஸை ஹேண்டில் பண்றது யாருன்னா ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அப்போ அந்த ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 3 பேர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூ டெல்லிக்கு போய் விசாரணை பண்ணியிருக்கணும்ல. அவங்க அங்கே போகவே இல்லை, இங்கே மும்பையிலேயே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து 1 மாதம் கழித்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2013ஆம் வருஷம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் கூட இவங்களோட அந்த அமிலத்தோட காயத்தோட நேச்சர் என்ன பண்ணுதுன்னா, இவங்க உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சேதத்தையும் உண்டு பண்ணுது. இவங்களோட உள் உறுப்புகள் ஒன்னா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. எல்லாமே முற்றிலும் செயலிழந்து போது. ஃபைனலா 1ஆம் தேதி இந்த பிரீத்திங்கிற பெண்மணி பரிதாபமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு மரணம் அடைஞ்சிடறாங்க. உண்மையிலேயே ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சி வேலைக்கு வந்த நர்ஸுக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கே அப்படிங்கிற இந்த நிகழ்வு இந்திய மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. அப்ப என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா இது மீடியால ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ போலீஸ் ஆபீசருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வருது, இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வேண்டியது. பட் அதே டைத்துல ரயில்வே போலீஸ் ஆபீசர் ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றாங்க. கம்பாசிட் ஸ்கெட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் பிரீத்தி ஒரு 3 பேர் கொடுத்திருக்காங்க, எதையுமே விசாரணை பண்ணாம பிரீத்தி இறந்து போய் சில மாதம் ஆச்சு. அப்ப கூட ரயில்வே போலீஸ் ஆபீசர் எதையுமே ட்ராக் பண்ண முடியல. அப்ப பார்த்து 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 வெறுத்து போன பிரீத்தியோட அப்பா என்ன பண்றாரு, மும்பை ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மாதிரி பாருங்க, ஆர்மிக்கு சர்வீஸ் பண்ண போன என்னோட பொண்ணுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, அதை ரயில்வே போலீஸ் சரியா விசாரிக்கல, அதனால இந்த வழக்க மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தணுங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் எஸ் கரெக்ட் தான், மனுதாரர் சொன்ன மாதிரி விசாரணை சரியாக நடத்தப்படல, அதனால மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. இப்போ மும்பை சிஐடி வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப சீரியஸா விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அப்ப கேமரா இல்லைங்கிறதுனால அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கிற கேமரா, சுத்தி இருக்கிற எல்லா கேமராவையும் ஒரு டீம் வந்து செக் பண்றாங்க. அப்போ இந்த சிஐடி டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரீத்தி ஒரு 3 பேர் எழுதி கொடுத்தாங்கல்ல டெல்லியில், அவங்க பக்கத்து வீட்டு பசங்க, அந்த 3 பேரை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த 3 பேரை பற்றியும் யாருமே விசாரணை பண்ணலை. அப்படி விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் பின்னாடியும் எந்தவித ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லை, எல்லாமே நார்மலாக இந்த காலேஜ் படிச்சுட்டு சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க பசங்க. பட் அப்போ வந்து போலீஸுக்கு ஒரு ஐடியா வருது, இவங்களோட செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டை ஏன் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பிரீத்தி எழுதி கொடுத்த 3 பேரோட செல்ஃபோன் டேட்டாவில் ஒரு நபரோட செல்போன் ரெக்கார்டு மட்டும் எப்போ பிரீத்தி டெல்லியிலேருந்து மும்பைக்கு போனாங்களோ, எப்போ பிரீத்தி மேல அமிலம் வீசப்பட்டதோ அந்த டயத்துல இந்த 3 பேர்ல ஒரு நபரோட செல்போன் மட்டும் மும்பையில காட்டுது. அதாவது அந்த நபரோட செல்போன் டேட்டா பார்க்கும்போது கண்டினியூஸா அந்த செல்போன் பிரீத்தியோட நம்பர் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. எப்போ பிரீத்தி மேல அமிலம் வீசப்பட்டதோ அதுக்கு அடுத்த நாள் அந்த நம்பர் திரும்ப வந்து நியூ டெல்லிக்கு வந்ததுனால இப்போ இந்த 3 பேர்ல அந்த நம்பருக்கு சொந்தமான நபர் மேலதான் போலீஸுக்கு சந்தேகம் வருது. இப்ப அந்த நபரோட பேர் என்னன்னு பார்க்கும்போது அங்கூர் பன்வார். இந்த அங்கூர் பன்வார் யாருன்னு விசாரணை பண்ணும்போது இவன் பிரீத்தியோட பக்கத்து வீட்டு பையன். இவன் ஏதோ காலேஜ் படிச்சிருக்கான், பட் சரியா வேலை இல்லாம வெட்டியா வெளியில ஊரை சுத்திட்டு இருக்கிறவன். இப்போ அந்த நபர் மேல சந்தேகம் வருது. ஏன்னா அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸா பார்க்கப்படுது. பிரீத்தி டிராவல் பண்ணும்போது இவனும் மும்பைக்கு டிராவல் பண்ணதுனால அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த கம்பாசிட் ஸ்கெட்சை பார்க்கும்போது அதுவும் இந்த அங்கூர் பன்வார்ங்கிற நபரோட ஃபேஸோட ஒத்து போறதுனால இப்போ போலீஸ்க்கு புரிஞ்சு போச்சு, இவன் தான் பிரீத்தியை கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக வர சொல்றாங்க. அந்த நபரும் வர்றான், பார்க்க அமைதியா இருக்கான், அவங்ககிட்ட எந்த விதமான பதட்டமும் இல்லை. போலீஸ் அவங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க,
மே மாதம் 1ஆம் தேதி 2013ஆம் வருஷம் நீ எங்கப்பா இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் டெல்லியில் இருந்தேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க வேற ஊருக்கு போனேன்னு சொல்கிறான். பலவிதமான கதைகளை வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்பில் மாற்றி சொல்லிட்டு இருக்கான். பட் ஒரு டைம் கூட தான் மும்பைக்கு வந்தேன்னு சொல்லலை. இப்போ அடுத்து போலீஸ் அவன்கிட்ட கேட்குறாங்க, சரிப்பா நீ வந்து இங்கே இருக்க அங்கே இருக்கேன்னு சொல்கிற, பட் உன்னோட செல்ஃபோன் ரெக்கார்டு மட்டும் எப்படிப்பா மும்பையில் காட்டுது, நீ மும்பைக்கு போனேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டாங்களே. அப்படியே இந்த அன்கூர் பன்வார் ஆடி போயிட்டான். இது வரைக்கும் கான்ஃபிடண்டா பதில் சொல்லிட்டு இருந்தவன் அவனுக்கு தெரியாது போலீஸ் அவனோட செல்போனை வந்து இப்படி ட்ராக் பண்ணுவாங்க. அப்படியே பதறி போறான், வேர்த்து ஊத்துது, அப்படி கையெல்லாம் நடுங்குது. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு இவங்கிட்ட ஒரு சின்ன தவறு இருக்குன்னு. அப்போ அவனோட கையை போலீஸ் நோட் பண்ணும்போது அதுல நிறைய காயம் இருக்கு. அதாவது ஒரு அமிலம் விழுந்தா என்ன மாதிரி காயம் ஏற்பட்டு தழும்பு ஏற்படுமோ அந்த மாதிரி தழும்பு, அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவனோட கைகள்லையும் அந்த அமிலம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவன் தான் த்ரோ பண்ணியிருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த அமிலம் தெரிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்து போலீஸ் ஓப்பனாகவே கேட்குறாங்க, இங்கே பாரு அன்கூர், எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ தான் பிரீத்தி மேலே அமிலத்தை தெளிச்ச, அதனால தான் பிரீத்தி இறந்து போனாங்க, நீ தான் மும்பைக்கு பிரீத்தி கூடவே டிராவல் பண்ணிருக்க, ஸோ இப்பயாவது உண்மையை பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த அன்கூர் பன்வாருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த அன்கூர் உண்மையிலே எதுக்காக இந்த கிரைமை பண்ண அப்படிங்கிறத ஒன்னா கன்ஃபெஷன் பண்றான். தான் எதுக்காக டெல்லியிலேருந்து மும்பைக்கு பிரீத்தியை பின்தொடர்ந்து போய் இந்த மாதிரி கிரைமை பண்ண அப்படிங்கிறதுக்கு அவன் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, இவனும் பிரீத்தியும் சின்ன வயசுலேருந்தே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், 2 பேருமே ஒரே ஸ்ட்ரீட்ல ஒன்னாவே வளர்ந்தவங்க, ஒரே ஏஜ். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரீத்தி வந்து ரொம்ப டேலண்டடான பொண்ணு, ஸ்கூல் படிக்கிறதுல அவங்க தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் அவங்க நர்சிங் அப்படின்னு படிச்சு மேலே போயிட்டே இருக்காங்க. பட் இவன் என்னன்னா சரியா ஸ்கூல் படிப்பும் வரல, அதுக்குரிய முயற்சியும் பண்ணல, ஒட்டு மொத்தத்தில் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்திருக்கான். ஜெனரலா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பேரிஷன் வரும் பாத்தீங்களா, நீ என்னடா படிக்கிற, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா எப்படி படிக்குது, அந்த பக்கத்து வீட்டு பையனை பாரு எப்படி படிக்கிறான், நீ மட்டும் ஏன் கூமுட்டையா இருக்க அப்படிங்கிற மாதிரி கம்பேரிஷன் வரும். சில சமயம் அந்த ஒப்பீடு வந்து வீட்டுக்குள்ள வரும், சகோதரன் சகோதரி கிட்டையும் வரும், இல்ல சொந்தக்காரங்கிட்ட வரும், அடுத்த லெவல்ல போனா இந்த மாதிரி தெருவில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே வரும். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்ததுனால ஒரு பக்கம் இந்த பொண்ணோட கிராஃப் அப்படி ஏறிட்டே போகுது, அப்படி சூப்பரா படிச்சு போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இப்படியே கீழே போயிட்டு இருக்கான். இது அவங்க அம்மா அப்பா கோபத்தை உண்டு பண்ணுது. அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், ஒவ்வொரு கிளாஸ்லையும், ஒவ்வொரு எக்ஸாம்லையும், ஒவ்வொரு சக்சஸ்லையும் இவனோட ஃபெயிலியரையும் பிரீத்தியோட சக்சஸையும் ஒப்பிட்டு பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு பிரீத்தி மேல பயங்கரமான எரிச்சல் உணர்வு வர ஆரம்பிக்குது. ஸோ இவனும் காலேஜ் படிக்கிறான், இவனுக்கு வேலை கிடைக்கல. பட் பிரீத்தியோட கிராஃப் பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் படிக்குது, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்குது. இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ரிகரிங் பாயிண்டா இருக்கு. உடனே இந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, நீ பாரு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்க அந்த பொண்ணை பாருடா, எப்படி படிச்சுட்டு இன்னைக்கு பாரு ஆர்மியில போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் ஆஃபீஸரா வேலைக்கு போகுது, நீலாம் ஒரு தருதலை வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பிரீத்தி மேல ஒரு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது. இவளால தானே நம்மளை மட்டம் தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஆர்டிக்கல்ல ஒரு நிரூபிக்கப்படாத சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து பிரீத்தியை ஒருதலை பட்சமா காதலிச்சிருக்கான், பிரீத்திட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு வந்து நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு மேல இன்னொரு விதமான ஒரு கோபமும் இருந்திருக்கு. இந்த கோபம் எல்லாமே அப்படி எரிமலை மாதிரி அவனோட மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெடிக்குது. அப்படி வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பிரீத்தியை வந்து எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு இந்த கொடூரமான எண்ணம் வருது. ஒரு அமிலத்தை வாங்கி அந்த பொண்ணு மேலே தெளிச்சிடலான்னு இவனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் சோர்ஸ் மூலமாக ஒரு அமிலத்தை வாங்குறான். சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறான். இவனுக்கு நல்லாவே தெரியும் பக்கத்து வீடுனால அந்த பொண்ணுக்கு எங்கே வேலை கிடைச்சது, எப்போ மும்பை போகிறா, யாரு கூட போகிறா, எந்த ட்ரெயினில் போகிறா அப்படிங்கிற எல்லா தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் பிரீத்தி எந்த ட்ரெயினில் போனாலும் அதே ட்ரெயினில் இவனும் மும்பைக்கு டிராவல் பண்ணியிருக்கான். பிரீத்தி தன்னை அடையாளம் கண்டுகொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தொப்பி போட்டு ஃபேஸ் எல்லாம் அந்த ஷால் வச்சு மறைச்சிட்டு பைக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு அமில பாக்கெட்டை வச்சுட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவனோட பிளான் வந்து பல விதமாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்லேயே இந்த கிரைமை பண்ணலாம்னு நினச்சிருக்கான். அப்படி பண்ணும்போது சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல, கூட்டம் அதிகமாக இருக்குது, தப்பிச்சு போகிறப்ப மாட்டிப்போம், சரி இறங்கும் போது இதை பண்ணோன்னா ஈஸியாக அந்த ஸ்டேஷனில் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் இறங்கியிருக்கான். பட் பிரீத்தியோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோவாக நடந்திருக்கு. அவங்க அப்பா அந்த மாமா அத்தெல்லாம் முன்னாடி போனதுனால இந்த சந்தர்ப்பம் வந்து இந்த அங்கூர் பன்வாருங்கிற நபருக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு
கிரைமை பண்ணிட்டான். அப்படி கிரைம் பண்ணும்போது 2-3 ஐ விட்னஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இவனோட மேலையும் அமிலம் தெளிச்சிருக்கு. ஸோ இவனை அடிச்சுட்டு ஓடிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக மும்பையில் இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு ட்ரெயினை பிடிச்சி திரும்பவும் நியூ டெல்லி போயிருக்கான். ஸோ இதுதான் சார் நடந்தது. நான் அந்த பொண்ணை காதலிச்சேன். அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணுனால தான் சார் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையே நரகமாக இருக்கு. அவா பார் எப்படி இருக்கா, நல்ல சக்ஸஸாக வேலைக்கு போயிட்டா, நீ வெட்டியா இருக்கேன்னு அந்த பொண்ணை வச்சு சொல்லி 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 உண்மையிலே என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார். அந்த கோபத்தில் தான், அந்த வெறியில தான் நான் பிரீத்தியை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. சரி, இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டதுனால இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருமுன்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு நிறைய தடயங்கள் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஐடி டீம் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஃபாரன்சிக் தடயங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் தடயம் செல்போன் டேட்டா ரெக்கார்ட். இவன் வந்து நியூ டெல்லியிலேருந்து மும்பைக்கு வந்தான், பிரீத்தி கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஐ விட்னஸ். இவனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்களே, அப்போ ஒரு பேரேடு மாதிரி நடத்துகிறாங்க. இவனை ஒரு 10 பேர் கூட நிற்க வச்சு அந்த சமீருங்கிற ஒரு பையன் இருக்கால, அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் வர சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த அங்கூர் பவாரா அடையாளம் காட்டிடுறாங்க. சார் இவன் தான் சார் அந்த கிரைமை பண்ணாங்க. ஸோ ரெண்டாவது ஐ விட்னஸ் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. இதை தவிர ட்ரெயினில் ட்ராவல் பண்ணப்போ ஒரு நபர் இவனை பார்த்துருக்காரு. இவனோட நடத்தையில் நிறைய சந்தேகம் இருக்குது. அப்போவே அவருக்கு வித்தியாசம் வந்திருக்கு. அந்த நபரும் ஒரு ஐ விட்னஸாக இந்த வழக்கில் பார்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பிரீத்தி மேல அமிலத்தை தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த அமிலம் இருந்த கண்டெய்னரை அங்கேயே போட்டுட்டு போயிருக்கான். அதை ஃபாரன்சிக் டீம் எடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த அமிலம் எங்க வாங்கப்பட்டதுங்கிறத நியூ டெல்லியில கண்டுபிடிச்சு அந்த கண்டெய்னர் இதுதானா அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. அதை இவன் தான் வாங்கினானா அப்படிங்கிறத வந்து இன்னொரு ஐ விட்னஸோட நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த தடயங்கள் எல்லாமே ஃபாரன்சிக் எல்லாமே அப்படியே ஒன்னா லிங்க் ஆகுது. ஸோ இவன் தான் ஃப்ரெண்டு மூலமா அந்த கடையில் வாங்கியிருக்கான், அதுக்கப்புறம் டிராவல் பண்ணியிருக்கான், அந்த பெண்ணு மேலே தெளிச்சிட்டு அந்த கண்டெய்னரை போட்டு போயிருக்கா, அது நிரூபிக்கப்படுது. அப்புறம் ஐ விட்னஸ். ஸோ எல்லா டேட்டா ரெக்கார்டும் இந்த நபருக்கு அகைன்ஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த வழக்கில் மொத்தம் ஒரு 40 ஐ விட்னஸை விசாரிக்கிறாங்க. ஸோ 2 வழக்குகள் இவன் மேலே பதியப்படுது. ஒன்று EPCO 302, இன்னொன்று 326B அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு மோசமான அமிலத்தையோ இல்லைன்னா ஏதாவது உடம்புக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி வலிகளை ஏற்படுத்துகிற மாதிரி பொருளால் மற்றவங்களை காயப்படுத்துறது அப்படிங்கிற 2 வழக்குகள் இந்த அன்கூர் பன்வாருங்க 23 வயசு பையன் மேல பதியப்படுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, சிஐடி ஆபீசர் இவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இந்த வழக்கோட விசாரணை மும்பையில் இருக்க செஷன் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடம் இந்த வழக்கு செஷன் கோர்ட்டில் நடக்குது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2016ஆம் வருஷம் ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு பெண் மேலே அமிலத்தை அடித்து கொலை பண்ண குற்றத்துக்காக நம்ம இந்தியாவில் முதன்முறையாக ஒரு நபருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ ஃபைனலாக செஷன் கோர்ட்டில் அன்கூர் பன்வாருக்கு இவ்வளவு கொடுமையான ஒரு கிரைமை பண்ணதுக்காக மரண தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு கொலை செய்யப்பட்ட பிரீத்தியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியையும் அவங்களோட சோகத்தை கொஞ்சம் ஆறுதலாக்குற மாதிரி இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி செஷன் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து ஹை கோர்ட்டில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவனும் பல வருடங்கள் மும்பை ஹை கோர்ட்டில் தன்னோட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை மாற்ற சொல்லி ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கோட விசாரணை 2019ஆம் வருஷம் வரும்போது அப்போ மும்பை ஹை கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இவனோட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை குறைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வந்து மக்கள்கிட்டையும் கோபத்தை உண்டு பண்ணுது. பிரீத்தியோட ஃபேமிலி கிட்ட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. பிகாஸ் ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு எப்படி தண்டனையை குறைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அப்படி ஆயுள் தண்டனையை மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு பரோல் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும், கொஞ்ச நாள் வெளியில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்த தீர்ப்பு வந்து பிரீத்தியோட குடும்ப உறவுகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தை உண்டு பண்ணுது. ஸோ இவன் மும்பை ஜெயிலில் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது 2023ஆம் வருஷம் இவனை வந்து ஓப்பன் பிரிசன் ஒன்று இருக்கு, அங்கே வந்து மாத்துறாங்க. ஓப்பன் பிரிசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாகவே ஜெயில் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், பல அடுக்குகள் பாதுகாப்பு இருக்கும், தப்பிச்சு போக முடியாத மாதிரி நிறைய செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்களா. இந்த ஓப்பன் பிரிசன்ங்கிறது இந்தியாவில் சில இடத்துல தான் இருக்கு. இப்போ இவன் எந்த மாதிரி அந்த ஓப்பன் பிரிசன் இருக்குன்னா, முதல்ல செக்யூரிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த ஓப்பன் பிரிசனுக்கு யாரை அனுப்புவாங்க, இவன் உண்மையிலேயே பண்ண தப்பை உணர்ந்துட்டான், இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இவனுக்கு கொஞ்சம் லிபர்ட்டி கொடுக்கலாம், அவனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கலாம், அவனுக்கு வாழ்க்கையில் தான் பண்ண தப்பை உணர்ந்து சமூகத்தில் அவன் மிங்கிள் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஓப்பன் பிரிசனுக்கு அனுப்புவாங்க. இந்த ஓப்பன் பிரிசன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நார்மல் ஜெயில் மாதிரி இருக்காரு, உள்ள அங்கங்கே பிளாக் இருக்கும், நீங்கள் அங்கே தனியாக வீடு மாதிரி தங்கிக்கலாம், ஈவன் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி உங்கள் குடும்ப உறவுகளே கூட்டு வந்து தங்க வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க பிரிசனை தாண்டி பக்கத்துல எங்க வேலைக்கு போயிட்டு வரலாம்.
இந்த ஓப்பன் பிரிசன்ங்கிறது உங்கள் வீடு மாதிரி. பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை கிடைச்சா காலையில் கிளம்பி அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப அந்த பிரிசனில் இருக்க அந்த வீட்டுக்கு வந்துடணும். ஸோ இப்படி தான் அந்த ஓப்பன் பிரிசன்ங்கிறது அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு விர்ச்சுவலாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணது அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் மக்களுக்கு உண்டு பண்ணுது. பட் இந்த ஓப்பன் பிரிசனில் என்ன ஆகும் அப்படின்னா அதுலேயும் சர்டன் ரூல்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று வயலேட் பண்ணால் உடனே இந்த ஓப்பன் பிரிசன்லேருந்து ரெகுலர் ஜெயிலுக்கு மாற்றுவாங்க. இவன் 2024 வருஷம் ஏதோ ஒரு ரூலை வயலேட் பண்ணிட்டானே, இவனை ஓப்பன் பிரிசன்லேருந்து ரெகுலர் பிரிசனுக்கு மும்பையில் மாற்றிட்டாங்க. அப்போ இவன் திரும்பவும் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறான், எனக்கு இந்த ஓப்பன் பிரிசனுக்கு திரும்ப மாற்றுங்கன்னு. பட் இந்த முறை வந்து அது டினை செய்யப்படுது. இல்லைப்பா, நீ அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, நீ வந்து ரெகுலர் பிரிசன்லேயே இரு அப்படிங்கிற மாதிரி, உன்னோட ஆயுள் தண்டனை நீயே அனுபவிச்சுக்கோங்கிற மாதிரி இவன் இப்போ மும்பையில் ரெகுலர் ஜெயிலில் தான் இருந்துட்டு வரான். ஸோ இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வருது. உண்மையிலேயே தன்னோட நாட்டில் ஒரு தேசப்பற்றோட ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போன நர்ஸ் வந்து கொலை செய்யப்பட்டது. அதுவும் இந்த மாதிரி ஒரு வலியும் வேதனையும் அந்த ஒரு மாசம் அவங்க எப்படி அனுபவிச்சிருக்காங்க, கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. இது உண்மையிலேயே ரொம்ப சோகமான வழக்கு தான். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கனவோட நியூ டெல்லியிலேருந்து கிளம்பி மும்பைக்கு போயிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே அதை நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அவங்க அம்மா அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இந்த வழக்குலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா ஒப்பீடு. ஜெனரலாக நம்மளுக்கு வந்து இந்த ஒப்பீடுங்கிறது வந்து சில இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பாரு என்னடா படிக்கிறான், அவன் பாரு எப்படி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான், நீ வெட்டியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள ஒப்பீடு பண்ணும்போது சில பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். பட் பல பேருக்கு அது டிமோட்டிவேஷனாக இருக்கும். அது நெகட்டிவாக போய் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சின்ன பசங்களை ஒவ்வொருத்தராக நம்ம ஒப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துப்போம். ஒரு சகோதரி இருக்கும்போது ஒருத்தவங்க நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தவங்க படிக்க மாட்டாங்க. பாரு உங்க அக்கா எப்படி படிக்கிறா, நீ என்னடா இப்படி தருதலையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டும்போது அந்த பையனுக்கு ரொம்பவே டிமோட்டிவேஷன் ஆகும். ஸோ ஒப்பீடுங்கிறது வந்து சின்ன பசங்க விஷயத்தில் எந்த விதத்திலுமே இருக்கக்கூடாது. அது வீட்டுக்குள்ள இருக்க சகோதரியா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ள இருக்க பையனை வந்து கூட படிக்கிற பையனோ, இல்லை பக்கத்து தெருவில் இருக்கணும், இல்லை சொந்தக்காரனோ, யாரு கூடயும் ஒப்பிடவே கூடாது. அப்படி ஒப்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், அது மோட்டிவேஷன் ஆகும், அந்த பையன் வெறி கொண்டு படிச்சு அவனோட அதிக மார்க் வாங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா கிடையாது. இது நிறைய கேஸ்ல வந்து நெகட்டிவா தான் போய் முடியுது. அப்போ என்ன பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு வீட்லயே 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி இருந்தா ஒருத்தர் நல்லா படிப்பான், ஒருத்தர் சுமாரா படிப்பான். பட் இவனுக்குள்ள பலவிதமான திறமைகள் இருக்கும். ஸோ ஒரு பேரண்டா இந்த மாதிரி அன்னெசரியா ஒப்பிட்டு அவங்களுக்கு வந்து தேவையில்லாம அழுத்தத்தை கொடுக்கறத விட, ஓகேப்பா உனக்கு இந்த டேலண்ட் இருக்கே, அந்த டேலண்ட்டை அந்த குழந்தைகிட்ட எப்படி குரூம் பண்ணி வெளியில கொண்டு வரணுங்கிறதா நம்ம பார்க்கணும். நம்ம அந்த குழந்தை என்கரேஜ் பண்ணி, பாருப்பா உங்க படிப்பை விடு, உங்ககிட்ட பாரு எவ்வளோ டேலண்ட் இருக்கு பாரு, நீ இதில் மார்க் வாங்கியிருக்கே, அப்போ யூ ஆர் டூயிங் குட் இல்லையா, சரி நீ இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஸோ அந்த பையனோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை என்கரேஜ் பண்ணணும். தவிர இவன் படிச்சுட்டான் நீ படிக்கல, இவன் மார்க் வாங்கிட்டான் நீ மார்க் வாங்கல, அவன் அங்கே போய் வேலைக்கு போயிட்டான் கேம்பஸ் இன்டர்வியூவில், நீ என்ன கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பசங்களுக்கு ஒப்பிட்டு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா சில சமயம் இந்த கேஸ்ல அன்கூர் மாதிரி பசங்க மாறிடவும் சான்ஸ் இருக்கு. தொடர்ந்து ஒருத்தவங்களோட ஒப்பிட்டு இருக்கும்போது அந்த எதிர்மனையில சக்சஸ் ஆயிட்டு இருக்க அந்த நபர் மேல இந்த நபருக்கு வந்து ஒரு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது. ஸோ 90% இந்த ஒப்பீடுனால நம்மளுக்கு என்ன விதமான பெனிஃபிட்டும் இருக்க போறதுல, அந்த பசங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் இந்த மாதிரி ஒரு கிரைம்ல போய் முடியற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம ஒப்பிடாம இப்போ அந்த பையன் ஸ்மாரா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, இல்ல அவனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அந்த ஒப்பீடுங்கிறது அந்த பையன் கூட தான் இருக்கணும். இங்க பாருப்பா போன டெஸ்ட்ல நீ இவ்வளவு மார்க் வாங்கின, பாரு நீ நல்லா தானே படிக்கிற, நீ அடுத்ததுல ஒன்னை விட பெட்டரா வாங்கலான்னு அந்த ஒப்பீடு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும், இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். நம்ம மற்றவங்களை ஒப்பிடும் போது நம்மளுக்கே அளவுக்கு அதிகமான அழுத்தம் ஏற்படும். அதை என் பர்சனல் லைஃப்ல நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 year 2 year இருக்கும், சேனலுக்கு வியூவே வராது. ஆனால் ஓரளவு வீடியோ டீசெண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன், அவ்வளோ வியூ வரும், நம்மளுக்கு சுத்தமாக வியூ வராகும்போது அந்த ஒப்பீடு வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அது வந்து பயங்கரமான டிமோட்டிவேஷனை கொடுக்கும். அப்போ தான் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி சேனல் கூட ஒப்பிடக்கூடாது. ஒப்பீடுங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கும். நேற்று நான் 100 வியூ வாங்கினேன்னா இன்னைக்கு 200 வியூ வாங்கினேன், நாளைக்கு 1000 வியூ, அடுத்த 1,00,000 வியூ. ஸோ அந்த ஒப்பீடு எனக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மற்ற சேனலை ஒப்பிடும்போது எனக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தம் வந்தது. பட் நான் மற்றவங்ககிட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அவங்க எப்படி நேரேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரி எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கற்றுக்கலாம். பட் அவனுக்கு இவ்வளோ வியூ வந்துருச்சு எனக்கு வியூ வரல அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஒப்பீடு நம்மளுக்கு எந்த விதத்திலையும் உதவியாக இருக்காது. ஸோ நான் அதை தான் கற்றுக்கிட்டு நான் என்னோட
என்னோடய ஒப்பிட்டுக்கிட்டேன். ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒப்பிட்டு பார்ப்பேன், இவ்வளோ வியூஸ் வந்திருக்கா, ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அதை விட நான் என்ன பெட்டராக கற்றுக்கிட்டேன், என்ன ஒரு பெட்டராக என்னால் ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியுது. அந்த மாதிரி இப்போ கூட சரி, நான் எந்த சேனலையும் பார்க்க மாட்டேன், எனக்குள்ளே தான் நான் ஒப்பீடு வச்சுப்பேன். அது வந்து உண்மையிலே எனக்கு எந்த ப்ரெஷரையும் கொடுக்கல, ரிலீஃபாக என்னோட ஒர்க்கை பண்ணுறதுக்கும் என்னோட சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எனக்கு பேருதவியாக இருந்துச்சு. அதனால தான் அழகாக அந்த கேஸை என்னோட கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ பேரண்ட் எல்லாருமே சரி, இந்த கேஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். தயவுசெய்து உங்கள் பசங்க மார்க் எடுக்கலையோ, சரியாக படிக்கலையோ, என்ன வேணாலும் இருக்கட்டும், வேலைக்கு போகலையோ, அடுத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. அந்த பசங்களோட டேலண்ட்டை வச்சு அவங்களே எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.